இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் மாதம் நமக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜனவரி மாதம் திங்கள் கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலையும் அதன் பிறகு மகர ராசியிலையும் பயணத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. புதன் விருச்சிகத்திலையும் அதன் பிறகு தனுசுலையும் பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி தனுசு ராசியிலையும் அவரோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி கும்பராசியிலையும் குரு மேஷ ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து அதன்படி நடப்பவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தா அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இந்த மாதம் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால அவதிப்பட நேரிடலாம். அதனால அவர்களிடத்துல கவனமாயிருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு மட்டும் இருக்கிறது நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் பணிபுரியும் இடத்துல ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்துல செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனதுல ஏதோ ஒரு உற்சாகத்தை இழந்த மாதிரியான ஒரு நிலை வரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்கெல்லாம் சற்று விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வர்றதுக்கு தாமதம் ஆகலாம். சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறதால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு போகிறதால மிக மிக கவனத்தோடு இருக்கணும். வெளிநாடு பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. வேலை காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பெல்லாம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடு, ரியல் எஸ்டேட் முதலீடுகள்லாம் தவிர்த்துக்குங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி உங்கள் ராசியிலேயே பயணம் செய்கிறதால எதிலும் அகல கால் வைக்கிறத தவிர்த்துக்கணும். தொழில் முதலீடுகள்லாம் அதிக பணம் முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. 10ல் சுக்கிரன் உங்களுக்கு பதவி யோகத்தை கொடுக்க போறாரு. அதனால வேலையில ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் பெரியவர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களோட உதவியால் ஒரு சில நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் முழு உற்சாகத்தோடு உங்களுடைய இலக்கை அடைய முயற்சி செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு வேலையையும் சரியாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்கள்லாம் சொத்து தொடர்பான சில சர்ச்சைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அது தொடர்பாக முடிவு எடுப்பதில் குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படலாம். வாழ்க்கை துணை அல்லது காதலிக்கு பரிசு பொருட்களை வழங்குவதால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அதற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மனைவியின் உணர்வுகளை முடிஞ்ச வரைக்கும் புறக்கணிக்காதீங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்துல பல சவால்களை சந்திக்கக்கூடிய மாதமா இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவுலாம் இருக்காது. பணவரவை விட அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால ஒருவர் விட்டு கொடுத்து போறது நல்லது. குடும்பத்தில் திடீரென குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே தான் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் தேவையற்ற இடமாற்றம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலையில் அலைச்சலும் வேலை பழுவும் இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் சற்று அதிகரிக்கலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க.
சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். அதனால செலவுகள்லாம் அதிகரிக்கும், வீண் கவலை அப்படிங்கிறது ஏற்படலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது காயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால கவனத்தோடு இருக்கணும். கலைத்துறையினரெல்லாம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நன்கு உழைப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். மாணவர்கள்லாம் அறிவுத்திறன் அப்படிங்கிறத அதிகரிக்கிறதுக்கு யோகா, தியானம் இதையெல்லாம் முறையா செய்துட்டு வரணும். மன அமைதியை மாணவர்கள் எல்லாரும் பெறுறது நல்லது. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் வெறுப்புணர்வையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தலாம். உணவு விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பயணம் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை தரமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உண்ணுங்க. ஒரு சில காரியங்களை சாமர்த்தியமா செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகள்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு மற்றவர்களை காயப்படுத்தாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அரசியல்வாதிகள்லாம் ஊடகத்துறையில இருக்கிறவங்களையும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுதும் பேச்சுல நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமையை கூடுமான வரைக்கும் இழக்க வேண்டாம். பண வரவு அப்படிங்கிறது உங்களுடைய செலவுக்கு ஏற்றது போல வரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால மன மகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதா செய்து முடிப்பீங்க. கல்வியை பற்றிய கவலையை தவிர்த்துட்டு படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். தேவையற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் மனதை ஈடுபடுத்தாம உங்களுடைய குறிக்கோளை நோக்கி செல்றது நல்லது. அவிட்டம் 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்துக்குவீங்க. தொழில் மூலம் செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காது. மாணவர்கள்லாம் கல்வியில முன்னேற்றம் அடையறதுக்கு கூடுதலான நேரத்தை ஒதுக்கி படிக்கணும். இருசக்கர வாகனத்துல செல்லும் பொழுது கவனத்தோடு போறது நல்லது. கல்வி தொடர்பான பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. மாணவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அது சரியா தவறா அப்படின்னு பலமுறை மனதுக்குள்ள கேள்வி எழுப்பி பின்னர் தான் ஒரு முடிவெடுப்பீங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலெல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாம தவிர்ப்பது நல்லது. தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்றத கேட்டு நடக்கிறது மிக மிக நல்லது. மாணவர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு ஒரு சில மனக்கவலை அப்படிங்கிறது தோன்றி மறையும். தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். புதிய ஆர்டர்கள் வாங்குவதற்கெல்லாம் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதே மாதிரி அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. வயதானவர்கள்லாம் மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி செய்துட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபமும் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரால தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். இந்த ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது.